பச்சை பயிறு பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா? வாங்க. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணின்னு நிறைய வெரைட்டியாக பண்ணியிருப்போம். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் நம்ம பிள்ளைங்களுக்கு வச்சுக்கலாம். நம்மளுக்கும் ஒரு மாற்றமாகவும் இருக்கும். அடிக்கடி நான்வெஜ் சேர்த்துக்கிட்டாலும் நம்மளுக்கு உடம்புக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதே சமயம் 2வது சாம்பார் தொடர்ந்து சாப்பிட்டாலும் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி காலத்தில் நம்ம இதை செஞ்சுக்கலாங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் நான் ஒரு குக்கரில் சேர்த்துருக்கேன். அதுக்கு ஒரு 4-5 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதில் நான் சேர்த்துருக்கேங்க. பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, பிரியாணி காய் அதெல்லாம் நம்ம போட்டு நம்ம தாளிச்சிக்குவோம். அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துருக்கேன். எல்லாமே வெங்காயம்லாம் நல்ல பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் தக்காளியெல்லாம் சேர்த்துக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். இதுலேயே நம்ம என்ன பண்ணணும், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா அதையும் நம்ம இந்த எண்ணெயிலே சேர்த்துக்கணும். அது சேர்த்ததுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். நான் இப்போ புதினா தலை கொஞ்சமும் மீல் மேக்கரும் வெந்நீரில் அலசிட்டு ஊற வச்ச மீல் மேக்கர் ஒரு 10 போல் அதில் நான் சேர்த்துருக்கேன். நான் ஒரு 1.5 டம்ளர் சீரக சம்பா அரிசியை ஒரு 1/2 hour முன்னாடியே ஊற வச்சுட்டேங்க. இப்போது இந்த எண்ணெய் நல்லா வதங்கி தாளிச்சிட்ருக்கிற டைம்லேயே நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்த்துருக்கோம். மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் தான் நம்ம அதில் சேர்த்துருக்கோம். அது கூட கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ பத்தலைங்கிறதுனால நான் மறுபடியும் கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள் நான் இதில் சேர்த்துருக்கேன். இது நல்ல அந்த எண்ணெயிலேயே கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்கணும். இஞ்சி பூண்டு நம்ம ஸ்டார்டிங்கில் சேர்த்துட்டோம்னா கிளறும் பொழுது பிசு பிசுன்னு பிடிச்சிக்கும். அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போகாது. அதனால் எப்போதுமே இதெல்லாம் சேர்த்து முடித்ததுக்கப்புறம் இதை சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை பயிறு ஊற வச்சது 1 கப் நான் அதில் சேர்த்துருக்கேங்க. அது வேக வைக்க வேண்டாம், ஊற வச்சு நைட் ஊற வச்சிருக்கலாம்னு சரி, இல்லை ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வெந்நீரில் போட்டு ஊற வச்சாலும் சரி. நம்ம அதை இதுக்குள்ளே சேர்த்துக்கிறோம். இப்போ பாருங்கள், நான் இப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இது நல்லா கிளறினதுக்கப்புறம் நம்ம அரிசி நல்லா ஊற வச்சு களைஞ்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதை சேர்த்துக்கிட்டாலும் சரி, இல்லை ப்ளைனாக நீங்கள் வாட்டர் சேர்த்துக்கிட்டாலும் சரி. 1 டம்ளர் நான் ஊற வச்ச அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேங்க. நான் 1.5 டம்ளர் போட்டதுனால 3 டம்ளர் சேர்த்துக்கிறேன். இப்போது அரிசி நல்லா களைஞ்சி ஊற வச்சது நம்ம இது கூட சேர்த்துருக்கோம். நான் ஏற்கனவே 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ அரிசியெல்லாம் நல்லா வடிய விட்டதுக்கப்புறம் 1 டம்ளர் சேர்த்துருக்கேங்க. இது நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டுக்கலாம். இப்போ இந்த நேரத்தில் உப்பு காரம்லாம் நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலைன்னா நம்ம மறுபடியும் உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு லெமன் புளியணுன்ற அவசியம் இல்லை. தயிரும் நம்ம சேர்க்கலை, தக்காளி இருந்தது போதும். இப்போ 4 விசில் நான் விட்டுருக்கேங்க. உங்கள் குக்கரை பொறுத்து, என்னோடது பழைய குக்கருங்கிறனால 4 விசில் விட்டுருக்கேன். உங்களுக்கு புதுசாக இருந்ததுன்னா 3 விசிலே போதும். நல்லா சாதம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இது சிக்கன் நம்ம பிரியாணி பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி, ஆனால் அதை விட டேஸ்ட்டுங்க, செம்ம டேஸ்ட்டுங்க. இதுக்கு நான் ஒரு கத்திரிக்காய் பச்சடி ஒன்று பண்ணினேன். அதை நான் அடுத்த வீடியோவில் நான் தரேன். இந்த 2 காம்பினேஷனும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பச்சடி இல்லாமலேயே இந்த பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்லாம். நீங்கள் இது மாதிரி நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூம்மா.